எதுக்கு பல கடவுள்கள், பல நாமங்கள், பல ஜெபங்கள், பல வடிவங்கள்? இந்த மாதிரி கேள்வி நம்ம கிட்ட நிறைய பேர்கிட்ட எழுந்துக்கிட்டே இருக்கு. சிவன் பெரிய கடவுளா, இல்ல விஷ்ணு பெரிய கடவுளா, முருகன் பெரிய கடவுளா, இல்ல தேவி பெரிய கடவுளா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. இதுல நான் வழிபடுறதான் பெரிய கடவுள், நீ வழிபடுறதான் பெரிய கடவுள் அப்படிங்கிற எந்த ஒரு கோட்பாடுமே கிடையாது. இந்து மதத்துல பல்வேறு தோற்றங்கள், பல்வேறு சக்திகள், பல்வேறு பண்புகளை கொண்ட பல கடவுள் வழிபாடு இருக்கு. அந்த வழிபாட்டையும் ஹிந்து மதம் ஏத்துக்குது, அனுமதிக்குது. உண்மையில இருக்கக்கூடியது ஒரே ஒரு தத்துவம் தான். அதை அணுன்னு சொல்லலாம், அருட்பெருஞ்சோதின்னு சொல்லலாம், பிரம்மம்னு சொல்லலாம். அதாவது இந்த பிரம்மாண்ட உலகத்துக்குமே ஒரே ஒரு சக்தி இருக்குன்னா அது பிரம்மம் தான். பிரம்மம், பரபிரம்மம், பரமாத்மா அல்லது சச்சிதானந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்க பிரபஞ்சம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரே ஒரு கடவுளை தான் குறிக்குது. பிரம்மத்துக்கு ரூபம் கிடையாது, அது ஆணா பெண்ணா அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ உபனிஷத்துக்கள், வேதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் அவள் அந்த மாதிரி எதுவுமே குறிப்பிடப்படாது. அவன் அவள்னு சொல்லி எந்த ஒரு தெய்வத்துக்கும் ஆண்பால் பெண்பால் அந்த மாதிரி குறிப்பின இருக்காது. அதுன்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. தத்வமசி, நான் அதுவாக இருக்கிறேன் அப்படின்னா நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு அப்படிங்கிற பேருண்மையை உணர்த்துது. அது மட்டும் இல்ல, ஏகம் ஷத் விப்ரா பகுதா வதந்தி அப்படிங்கிறது ரிக்வேதம். ரிக்வேதம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் ஒன்று, அதை பல பேர்கள் மூலமா நம்ம கும்பிடுறோம், பல ரூபங்கள் மூலமா நம்ம வழிபடுறோம், பல வழிபாட்டு முறைகள் மூலமா நம்ம அவனை கும்பிடுறோம். எந்த வழியில நம்ம கும்பிட்டாலும் ஒரே ஒரு இறைவனை தான் போய் சேருது. ஒரு உதாரணத்துக்கு, பல இடங்கள்ல இருந்துட்டு ஆறுகள், அதாவது நதிகள் பாய்ந்து ஓடினாலும் அது கடைசியா கலக்கக்கூடியது ஒரே ஒரு கடல்ல தான் போய் கலக்குது. அதே மாதிரிதான் பல வடிவங்களையும், பல நாமங்களையும், பல மந்திரங்கள் மூலமாகவும், பல ஜபங்கள் மூலமாகவும் அந்த இறைவனை வழிபட்டாலும் அந்த பரமாத்மாவை தான் போய் சேரும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்து மதம் எதையுமே வலியுறுத்தல, நீங்க இந்த கடவுளை தான் கும்பிடணும், இந்த தெய்வத்தை தான் ஏத்துக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு பல விதமான ரசனைகள் இருக்கும், பல விதமான குணாதிசயங்கள் இருக்கும். இப்போ ஒரு மனுஷனை மாதிரி இன்னொரு மனுஷன் இருக்க மாட்டான். ஒரு மனிதனுக்கு பிடிச்ச ரசனைகள், ஒரு மனிதனுக்கு பிடித்த டேஸ்ட், இது எல்லாமே இன்னொருத்தங்களுக்கும் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி மனுஷங்களுக்குள்ளேயே பல பல வேறுபாடுகள், ரசனைகள் இருக்குது. அதே மாதிரிதான் எனக்கு பிடிச்ச விஷயம் இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த பரமாத்மாவும் நம்ம இதயத்துலதான் இருக்காரு. நம்ம ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் எப்ப நம்ம விட்டு நம்ம லட்சியத்தை அடைவோமோ அந்த டைம்ல பரமாத்மாவோட ஒன்றி விடலாம். நம்ம லட்சியமே பரமாத்மாவை அடைறதுல தான் இருக்கணுமே தவிர பிற மதங்களையும் பிற கடவுள்களையும் பத்தி தப்பு சொல்றதுல இருக்கக்கூடாது. ஒரு புராணங்கள், ஒரு கதைகளை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை உயர்த்தியும், பிடிக்காத மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை தாழ்த்தியும் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. ஒரே விதமான கோட்பாடுடன் இறைவனை வணங்கும் போது நிச்சயமா இறைவனை போய் அடையலாம்.